பசங்களா, என் நேம் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்ல KMnO4 and K2Cr2O7 ரியாக்ஷன் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் KMnO4 ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு MnO2 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த MnO2வை நம்ம KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதோட ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா K2MnO4 வருது. ஸோ இந்த K2MnO4 நம்ம மேங்கனேட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேங்கனேட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா MnO4 மைனஸும் MnO2வும் கிடைக்குது. ஸோ இது எப்படி பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இந்த K2MnO4லேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அசிடிக் சொல்யூஷன், அதாவது டைல்யூட் H2SO4 அதை ஆட் பண்றப்போ எனக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்லேருந்து எனக்கு MnO4 மைனஸ் அண்ட் MnO2 இது ரெண்டும் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த MnO2வை என்ன சொல்றாங்க அப்படின்னா மேங்கனேட்னு சொல்றாங்க, இந்த சைடு பெர்மாங்கனேட்னு நம்ம சொல்றோம், MnO4 மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த MnO4 மைனஸ் உடைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ்ல அசிடிக், அதுக்கப்புறமா நியூட்ரலின் அண்ட் பேஸ், ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பெர்மாங்கனேட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அசிடிக் மீடியம்ல போடுறப்போ, அதாவது H+ ஆட் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த MnO4 மைனஸ் வந்து Mn+2வா சேஞ்ச் ஆகுது. இதே அடுத்து நியூட்ரல் மீடியம் லைக் வாட்டர், ஸோ இப்போ அதில் ஆட் பண்ணுறப்போ இந்த MnO4 மைனஸ் என்ன ஆகுது அப்படின்னா MnO2வா சேஞ்ச் ஆகுது. அடுத்து பேசிக் மீடியம்ல OH மைனஸ் அதில் ஆட் பண்ணுறப்போ இந்த MnO4 மைனஸ் என்ன ஆகுது அப்படின்னா MnO4 -2வா சேஞ்ச் ஆகுது. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, இங்கேருந்து +7 இருக்கும் கரெக்டா? ஸோ இப்போ இந்த +7 நியூட்ரல் மீடியம்ல என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா +4ஆ சேஞ்ச் ஆகுது. அடுத்து பேசிக் மீடியம்ல இந்த +7 என்ன ஆகுது +6ஆ சேஞ்ச் ஆகுது. இப்போ மேங்கனீஸ் ஸ்ட்ரக்சரையும் பெர்மாங்கனேட் ஸ்ட்ரக்சரையும் பார்க்கலாம். மேங்கனேட்ல பாருங்க டபுள் பாண்ட் 2 இருக்கு ஓல, அதே மாதிரி 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இதனுடைய மேங்கனேட்டோட கலர் என்ன அப்படின்னா கிரீன் கலர். இது என்னது அப்படின்னா MnO4 -2, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் மேங்கனேட்னு சொல்லுவோம். இங்க பாருங்க பெர்மாங்கனேட்ல எனக்கு O கிட்ட 3 டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அண்ட் 1 நெகட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த பெர்மாங்கனேட் கலர் என்ன அப்படின்னா பர்பிள். ஓகேவா? இது என்னது MnO2ன்றது என்னது மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த MnO2லேருந்து நம்மளுக்கு K2MnO4, அதுலேருந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்லேருந்து எனக்கு MnO4 மைனஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா மேங்கனேட் ஸ்ட்ரக்சரையும் பெர்மாங்கனேட் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த KMnO4 நான் அசிடிக் மீடியம்ல ஆட் பண்ணேன் அப்படின்னா அயோடின், அதாவது I- என்ன ஆகுது அப்படின்னா I2வா சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த சைட் பாருங்க நியூட்ரல் மீடியம்ல இதே I- என்ன ஆகுது அப்படின்னா அயோடேட்டா சேஞ்ச் ஆகுது. அயோடேட் தான் என்னது அப்படின்னா IO3-. இப்போ இங்க அசிடிக் மீடியம்ல இந்த Fe+2 என்ன ஆகுது அப்படின்னா Fe+3ஆ சேஞ்ச் ஆகுது. C2O4 -2 அது என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடா சேஞ்ச் ஆகுது. S-2 வந்து 2S-ஆ சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ எது அப்படின்னா KMnO4 நம்ம அசிடிக் மீடியம்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. இதே நியூட்ரல் மீடியம்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்போ KMnO4 ரியாக்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து K2Cr2O7 பார்க்கலாம். ஸோ K2Cr2O7 எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சோடியம் குரோமேட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சோடியம் குரோமேட்டை அசிடிக் சொல்யூஷன்ல போடுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சோடியம் டைக்ரோமேட் கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், K2Cr2O7 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடை இந்த சோடியம் டைக்ரோமேட்டோட ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்குது. ஸோ இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சோடியம் டைக்ரோமேட் தான் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சால்யூபிளா இருக்கு கம்பேர் டு பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இப்போ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இங்க பாருங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா குரோமேட் அயான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த குரோமேட் அயானை நான் அசிடிக் சொல்யூஷனை தான் என்ன பண்றாங்க H+ஆல டினோட் பண்றாங்க. ஸோ இப்போ அசிடிக் சொல்யூஷன்ல போடுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைடு எனக்கு டைக்ரோமேட் அயான் கிடைக்குது. இதே இந்த டைக்ரோமேட் அயானை நான் என்ன பண்றேன் பேஸோட ஆட் பண்றப்போ அகைன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரோமேட் அயான் கிடைக்குது. ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் இதுல இருந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க குரோமேட் அயானுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இங்க பாருங்க ஒரு 2 டபுள் பாண்ட் இருக்கு O கூட, அதுக்கப்புறமா 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த குரோமேட் அயானோட கலர் என்ன ஆகுது அப்படின்னா எல்லோ கலரா இருக்கு.
இப்போ இந்த டைக்ரோமேட் அயான்ல பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கலர் என்ன ஆகுது, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த டைக்ரோமேட் அயானுடைய ரியாக்ஷன்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். இந்த டைக்ரோமேட் அயானை நான் அசிடிக் மீடியம்ல ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா I- என்ன ஆகுது, I2-ஆ சேஞ்ச் ஆகுது. அயோடைட் அயான் வந்து I2-ஆ அயோடின்னா சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி Sn+2 அது என்ன ஆகுது, இந்த K2Cr2O7 ஆட் பண்றப்போ எனக்கு Sn+4-ஆ சேஞ்ச் ஆகுது. Fe+2 Fe+4 Fe+3-ஆ சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த டைக்ரோமேட் அயானை நான் அசிடிக் சொல்யூஷன்ல போடுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த Cr2O7-2 வந்து Cr+3-ஆ சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து இந்த O7க்காக நம்ம என்ன ஆட் பண்றோம், 7H2O. அதுக்கப்புறமா இந்த H2க்காக 14H+, அதுக்கப்புறமா எலக்ட்ரான்ஸ்க்காக நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா 6 எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த Cr2O7-2 வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வாங்க பசங்களா, இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. Chromate ion is square planar and dichromate ions are generally prepared from chromate ion. ஸோ இப்போ இங்கே ஒவ்வொரு ஆப்ஷனையும் செக் பண்ணி நம்ம இங்கே எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க, குரோமேட் அயான் வந்து ஸ்கொயர் பிளேனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த குரோமேட் அயானுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோமேட் அயான் எந்த ஸ்ட்ரக்சர் எந்த ஜாமெட்ரியை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா டெட்ராஹெட்ரல். ஸோ இப்போ இது ஸ்கொயர் பிளேனரா இல்லை, இது என்ன ஜாமெட்ரி அப்படின்னா டெட்ராஹெட்ரல். இது என்ன ஆகல, ஸ்கொயர் பிளேனரா இல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ என்னது அப்படின்னா தப்பு. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். டைக்ரோமேட்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குரோமேட் அயான்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் ரியாக்ஷன் எழுதி போட்டப்போ டைக்ரோமேட் எப்படி எழுதுனேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் Na2Cr O4 எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த Na2Cr O4-ஐ நான் அசிடிக் சொல்யூஷன்ல ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா Na2Cr2O7 எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ நான் டைக்ரோமேட்டை எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா குரோமேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்கப்புறமா இங்கே நான் KCl ஆட் பண்ணி K2Cr2O7 கொண்டு வந்தேன். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் பி என்னது அப்படின்னா எனக்கு கரெக்ட். அடுத்து பாருங்க, கிரீன் மேங்கனேட் அயான் இஸ் டயாமேக்னெட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரீன் மேங்கனேட் அயானோட ஃபார்முலா என்ன அப்படின்னா MnO4-2. ஸோ இப்போ இந்த மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்க பாருங்க X, ஏன்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2, இங்க 4 ஆக்சிஜன் இருக்கிற தொட்டு அப்போ X = 6. ஸோ இப்போ X = 6ல மேங்கனீஸ் எப்படி இருக்கும், 3d4 4s2ல இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்க 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, இந்த மேங்கனீஸ் வந்து எனக்கு டயாமேக்னெட்டிக் கிடையாது, பட் பாராமேக்னெட்டிக். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் என்னது எனக்கு தப்பு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, டார்க் கிரீன் கலர்ட் K2MnO4 disproportionates to give permanganate. ஸோ நம்ம மேங்கனேட்டுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த MnO2-வை நான் KOH கூட ரியாக்ட் பண்ணி நான் என்ன எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா MnO4-2 எடுத்துட்டு வந்தேன். இந்த MnO4-2 எனக்கு என்ன ஆகுது, MnO2 அண்ட் MnO4- சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதுவும் என்னது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது பாருங்க, வித் இன்க்ரீசிங் ஆக்சிடேஷன் நம்பர் அயனிக் கேரக்டர் டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா கரெக்ட் தான். எதனால எப்பவுமே நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா கோவலன்ட் கேரக்டர் தான் எனக்கு என்ன ஆகும், எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும், அயனிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா B, D and E. இந்த கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.